இவர்கள் என்ன குற்றம் செய்தாலும் இதையெல்லாம் நாராயணர் ஏற்று தொல்லை இருந்தாலும் தீர தொகை வைத்த வெப்பமுண்டு. இந்த சோழனுக்கு சார்ந்தவர்கள் செய்த அந்த வைகை கரையிலே யானையின் காலால் தலையை இடறி கொன்று விடுவான். இதையெல்லாம் அங்கே இந்த சார்ந்தவர்கள் செய்த நம்பிக்கை எப்படி என்று மறந்து இருக்கின்றார்கள் நாராயணர். அப்படி இருந்த சார்ந்தவர்கள் இந்த கலிகேசனுடைய ராஜ்யத்தை காவல் காப்பதற்கு இவன் இப்படி ஒரு சாபத்தை போட்டுவிட்டானே என்று அவர்கள் எல்லோரும் இது ஒரு விதி என்று நொந்து இருக்கிறார்கள். இருக்கின்ற வேளையிலே அங்கே இவர்கள் தம்பி தமையன் அண்ணன் தம்பி மகனுக்கு பகையாக இந்த கலிகேசனினால் அப்படியே இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு இருக்கின்றார்கள். மேலும் அன்பு இல்லாமல் வம்பு இவர்களிடத்திலே காணப்படுகிறது. மேலும் இந்த சார்ந்தவர்களை அடித்து கைகூலி வாங்கி அவர்களை கொடுமைப்படுத்துகின்றார். மேலும் இவர்களுக்கு 64 வகை தண்ட வழிகளை விதித்து இவர்களை கொடுமைப்படுத்துகின்றார். இவர்கள் சார்ந்தவர்கள் ஒன்றுக்கு ஒன்று நிரப்பு இல்லாமல் அவர்கள் பிரிவு உருவாகி இருக்கின்ற நிலையிலே அவர்களுடைய தாலிக்கும் வழி, அவர்களுடைய கம்பு தடிக்கு வழி, பனை ஏறுவார்கள் அந்த பனைக்கு வழி, வைத்திருக்கின்ற அந்த அருவாள் முறுக்கு தட்டி இப்படி சொல்லக்கூடிய அத்தனைக்கும் வழி, மரமாற்றால் அதற்கு வழி. மேலும் இந்த சார்ந்தவர்களுக்கு துன்பத்தை கொடுப்பான். நீங்கள் பனை வேண்டும் என்று கேட்பான், பதவி வேண்டும் என்று கேட்பான், கருப்பட்டி வேண்டும் என்று கேட்பான். மேலும் அந்த பனையில் உள்ள நார், ஓலை, மட்டை இதையெல்லாம் வெட்டி கொண்டு வா, கல்கண்டு கொண்டு வா, கருப்பட்டி கொதிக்கும் பதநீர், காலை பதநீர், மாலை பதநீர், இப்படி நாம் கூழ் பதநீர், கூப்பணி என்றெல்லாம் சொல்வார்கள். அப்படிப்பட்ட அதிலே அந்த சுற்றுக்கற்பட்டி என்று சொல்வார்கள். மிளகு, சீரகம் எல்லாம் போட்டு அப்படி என்னென்ன வகையெல்லாம் வந்தோ அத்தனையும் கேட்பான். மேலும் அவருடைய பிறக்கும் குழந்தைகளுக்கு சேலை ஊட்டுவதற்கும் இந்த கருப்பட்டி எல்லாம் பயன்பட்டது. ஆனால் இந்த சார்ந்தவர்கள் மட்டும் அவனுக்கு வேண்டாதவர்கள். இப்படியாக அந்த சார்ந்தவர்களை கொடுமைப்படுத்தி பழைய வஸ்துக்களை எல்லாம் அவனுக்கு தேவையில்லை என்றாலும் வெட்டி சுமந்து கொண்டு வா என்று அவர்களை கொடுமைப்படுத்தி அடித்து முக்காலி கட்டி முதுகி சுமைகளை ஏற்றி வைத்து இப்படியெல்லாம் மேலும் சொல்ல முடியாத துறைகளெல்லாம் இருக்கின்றது. பெண்கள் மார்பிலே சேலை போட விட மாட்டான், அந்த மார்புக்கும் வரி வைத்தான். என் மக்கள் சார்ந்தார்கள் இடுப்பில் எடுத்த கூடம் ஏந்திர கண்டாலே சிவனே ஐயா, பூமக்கள் மீதம் உடன் போட்ட தோல் சீலை நன்மை போடாத அடித்தாலே சிவனே ஐயா. இப்படியாக பல கொடுமைகள் செய்தான். அப்படி அந்த மார்புக்கு வழி இருக்கின்ற பொழுதுதான் உண்மையாக நடந்தது என்று சொல்வார்கள். அங்கே ஒரு பெண்ணானவர் தன்னுடைய மார்பை அறுத்து தட்டி வைத்து இதோ கொண்டு போய் என்று சொல்லுவாராம். அப்படி உயிர்விட்ட நிலையெல்லாம் முன்னமே இருந்தது. இதையெல்லாம் நாராயண வைகுண்டமாக வந்துதான் அத்தனையும் நீக்கிறார். மக்கள் தோல் சீலை அடைவது, இப்படிப்பட்ட 64 வகையான வரிகளை எல்லாம் நீக்கி வைத்தது, இப்படிப்பட்ட எண்ணற்ற கொடுமைகளை எல்லாம் இந்த கலிகேசன் செய்வதை எல்லாம் அவனுக்கு புத்தி சொல்வதற்காக நாராயணர் வைகுண்டமாக வந்துதான் அவனுக்கு புத்தி சொல்கிறார். இதையெல்லாம் இந்த வாசகத்திலே சொல்லுகிறார்கள், அதையும் சொல்லி வருகின்றோம். அப்போ அப்படி இருக்கின்ற
இந்த சார்ந்தவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று இந்த கைவீசியிடத்திலே போய் அவனுக்கு புத்தி சொல்ல வேண்டும் என்று எல்லோரும் கேட்டுக்கொள்கின்றார்கள். அதன்படி கலியை அழைப்பதற்கு நாராயணர் அந்த சார்ந்தவர்களுக்கு இருக்கின்ற வரியை எல்லாம் நீ நீக்கு என்று அவரிடத்திலே புத்தி சொல்கின்றார்கள். கலிநேசனுடைய அந்த இனத்தில் உள்ளவர்கள் தான் அதை ஆண்டு வருகின்றார்கள். அவர்கள் அந்த கலிநேசனிட்ட சாபத்தின்படியே இந்த சார்ந்தவர்களை, அதாவது புலவெட்ட சொல்லுவான், கூலி கொடுக்க மாட்டான், இந்த சார்ந்தவர்களை நாய், அதாவது நாய் போலதான் நடத்துவான், மிகவும் கொடுமை செய்வான். இப்படியெல்லாம் இருக்கின்ற நிலையெல்லாம் நீ மாற்றுவது என்று எம்பெருமான் சொல்லுவார். அவன் பெண்களுடைய மானத்தை எல்லாம் அவன் சீரழித்து போடுவான். இப்படி இருக்கின்ற நிலையெல்லாம் எம்பெருமான் நீக்க வேண்டும் என்று அவனிடத்திலே போய் புத்தி சொல்கின்றார்கள். எப்படி என்றால், நீ ஒன்றாம் யுகத்தில் புரோனியா வந்தா, அப்போ உனக்கு நீ அந்த வந்த உடனே கையை எடுத்து விழுங்க இருக்கின்ற பொழுது அங்கே எம்பெருமான் நாராயணர் தானை விதித்து மண்ணுலகம் சென்று இருக்கிற பொழுது அந்த பூதத்தின் முழுவன் புத்தி சொல்வான். அதை அவன் கேட்க மாட்டான். கேட்காத காரணத்தினால் அங்கே எம்பெருமான் அவனை ஆர்வமாக வெட்டி அங்கே கீழே தள்ளி அடுத்த யுகத்திலே குண்டமசாலியாக பிறகு செய்வார்கள். அந்த குண்டமசாலியாக பிறகு செய்கின்ற பொழுது அவன் கடல் நீரை அத்தனையும் வாரி பிடித்து கரவாய் நனையாமல் அப்படியே வாய்விட்டு அலறுவான். அந்த சத்தம் கையிலே அப்படியே கதிகலங்க செய்யும். அப்ப என்ன என்று பார்க்கின்ற பொழுது இந்த குண்டாமசாலி வாய்விட்டு அலறிய சத்தம் கையிலே நடுநடுங்க செய்கிறது என்று சொல்லுகின்ற போது அப்படி குண்டமசாலியை அழித்து விட வேண்டும் என்று அந்த யுகத்திலே அவனுக்கு கோவிலிசி புத்தி சொல்வார்கள். அதையும் கேட்காத காரணத்தினால் எம்பெருமான் அவனை தூண்டில் போட்டு கொள்ளுவார். எப்படி என்றால், அதை நாம் எல்லாம் முன்னமே தெரிந்து வைத்திருக்கின்றோம். எம்பெருமான் கடலை ஓடையாக்கி, வாயுவை தோணியாக்கி, வரங்களை மிதப்பலாக்கி, தேவர்களை நாங்கள் குழுக்களாக்கி, அப்படி தூண்டில் போட்டு மலையை அந்த தோணியை எம்பெருமான் அப்படி இந்த வரைவு செய்தியெல்லாம் சொல்கின்றார்கள். மேலும் அடுத்த யுகத்தில் தில்லை மல்லாளன் நல்லோசு வாகனமாக பிறகு செய்கின்றார்கள். அப்ப அந்த மூன்றாயிரம் நெடியுகம், முதல் யுகம் நெடியுகம், இரண்டாயிரம் சதுரயுகம், மூணாவது நீடியுகம், அந்த யுகத்திலே தில்லை மல்லாளன் நல்லோசு வாகனமாக வருகின்றார். அப்படி அந்த ரெண்டு பேருக்கு அந்த ரோமனிசி புத்தி சொல்லுதான். அதை கேட்காத காரணத்தினால், ஏனென்றால் இரண்டு யுகத்திலும் வந்தவர்கள் ஐயாவை அறியாமல் பிறந்தார்கள். இந்த மூன்றாவது யுகத்தில் வருகின்றவர்கள் படைத்தவனை அறிய வேண்டும் என்பதற்காகவும், அவர்கள் பயிரிட்டு வாழ வேண்டும் என்பதற்காகவும், மேலும் அவர்களுக்கு வரம் கொடுப்பதற்காக அவர்களை அந்த சுருதிமுனியினுடைய தவத்தை குறைத்து வரும்படியாக செய்து, அந்த சுருதிமுனி மந்திரபத கனியாக மாறி நாராயணனுடைய பக்கத்தில் இருந்து இவர்களை ஊடுருவ அறுத்து, அப்படி அந்த தில்லைமல்லாளன் நல்லோசுவாகனை அழைத்த செய்தியை சொல்கின்றார்கள். அடுத்த இடத்திலே கிரேதாயுகம் சூரபத்மன் சிங்கமுகாசுரனாக பிறவி இவர்களுக்கு செய்கின்றார்கள். அந்த பிறவிலே இவர்கள் தேவர்களை கொடுமைப்படுத்தி வருகின்றார்கள். சிவபெருமானிடத்திலே வரம் வாங்க வேண்டும் என்று அந்த சூரபத்மன் தவம் இருக்கின்ற பொழுது சிவபெருமான் அவருடைய தவத்துக்கு இறங்காத காரணத்தினால் அந்த வேள்வியிலே விழுந்து அவன் இறந்து விடுகின்றான். அவனுடைய தம்பி சிங்கமுகாசுரன் அண்ணன் இறந்து விட்டால் இனி நாம் இருக்கக்கூடாது என்று அவனுடைய தலையையும் அந்த வேள்வியை திருகி போடுகின்ற பொழுது நாராயணன் வந்து மறித்து சிவபெருமான் வந்து அவனுக்கு அவனுடைய தவத்துக்கு உறுதி கொடுத்து, சரி உனக்கு என்ன வர வேண்டும் என்று அவனுக்கு கேட்கின்றார். என்னுடைய அண்ணனை எழுதி தர வேண்டும் என்று அவன் சொல்லுகின்றார். அப்போ
அதிலும் அவர்கள் தேவர்களை இடுக்கம் செய்த காரணத்தினால் அவர்களை அந்த யுகத்திலே எம்பெருமான் ஆறுமுகமாக கந்தபெருமானாக வடிவெடுத்து அன்னை சக்தியை வேலாயுதமாக கையில் வைத்து அவர்களை சங்காரம் செய்கின்றார்கள். அப்பொழுது அவர் சொல்கின்றார், என்னை நீ கொல்லவில்லை, சக்தி என்ற வேல்தான் எங்களை கொண்டது என்று சொன்னவுடனே அந்த யுகத்திலே இன்னும் அந்த யுகம் நிறைவேற காலம் இருப்பதால் இரணியனாக பதிவு செய்தார்கள். அந்த இரணியனும் மிகவும் வடிவனாக இருந்தால் அவனுடைய நாமத்தையே அவன்தான் கடவுள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லோரையும் இடுக்கம் செய்தான். மேலும் அவனும் சிவபெருமானிடத்திலே மனித